பவ்யா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது கால் தவறி கீழே விழுந்தா. அப்படின்னு பவ்யா சத்தமா கத்துனா. அப்போ அந்த வழியா கார்ல வந்த மோனிகா கீழே விழுந்த பவ்யாவை பார்த்து சடனா காரை பிரேக் போட்டு நிறுத்தினா. பின்னாடி உட்கார்ந்திருந்த மோனிகாவோட அம்மா, மோனி என்னாச்சு, ஏன் சடனா காரை நிப்பாட்டிருக்க? அங்க பாருங்கம்மா, ஏதோ ஒரு பாப்பா கீழே விழுந்து அம்மான்னு கத்திட்டு இருக்கா, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி கார்ல இருந்து இறங்கி பவ்யா கிட்ட வந்தா மோனிகா. அப்போ பவ்யா எழுந்திருச்சு நின்னா. அச்சச்சோ, அடி எதுவும் பட்டுடுச்சாமா செல்லம்? இல்லக்கா, பெரிய அடி ஒண்ணும் படல. சரிம்மா, நீங்க நில்லு, எல்லாத்தையும் நான் எடுத்து தரேன் அப்படின்னு மோனிகா கீழே விழுந்த பவ்யாவோட வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், கூடையெல்லாம் எடுத்து பவ்யா கிட்ட கொடுத்தா. அப்போ பவ்யா கையில இருந்த அழகான மெஹந்திய மோனிகா பார்த்தா. அடடே செல்லக்குட்டி, உன் கையில இருக்கிற மெஹந்தி ரொம்ப அழகா இருக்கே, யார் போட்டதுமா, எங்க போட்டுக்கிட்ட? எங்க அம்மா போட்டாங்க, நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கூட இதே மாதிரி போட்டுக்கணும்னு இருக்கு. என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? கார்ல போலாம். கண்டிப்பா போகலாம் அக்கா, ஆனா உங்களோட கார்ல வர மாட்டேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கூப்பிட்டா போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. நம்ம 2 பேரும் நடந்தே போலாம், பக்கத்துல தான் இருக்கு எங்க வீடு. நல்ல பொண்ணா இருக்கியே. சரி சரி, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா கார் கிட்ட வந்தா. மோனிகா போலாமாமா? அம்மா, நீங்க கார் எடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என் கல்யாணத்துக்கு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி யூனிக்கான மெஹந்தி டிசைன் இருக்கணும்னு நினைச்சேன்ல. ஆமாம்மா. இப்பதான் அந்த குட்டி பாப்பா கையில பார்த்தேம்மா, அந்த மெஹந்தி டிசைன் சூப்பரா இருக்கு. அது அவங்க அம்மா போட்டு விட்டதுன்னு சொன்னா. நானும் அந்த பாப்பாவும் அவங்க வீட்டுக்கு போறோம், நீ கார்ல வந்துரு அப்படின்னு சொல்லி அம்மா அஸ்வினிய கார்ல வர சொல்லிட்டு அவன் நடந்து பவ்யா கூட போனா. 2 பேரும் கொஞ்ச தூரம் பேசிக்கிட்டே ஏழை மருமகளான அனாமிகா வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அனாமிகா வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பெண்ணோட கையில மெஹந்தி போட்டுக்கிட்டு இருந்தா. பவ்யாவோட வந்த மோனிகாவை பார்த்தா. மௌனிகா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி ரொம்ப அழகா இருந்தா. பவ்யா, யார் இவங்க? நான் கால் தவறி விழுந்துட்டேனா, இந்த அக்கா தான் என்ன தூக்கி விட்டாங்க. அப்படியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ அக்கா, நான் உங்க பேரையே கேட்கலையே. அம்மா, உங்களோட பேரு என்னக்கா? என்னோட பேரு மோனிகா. இங்க பாருங்க, நான் பவ்யா கையில இருந்த மெஹந்திய பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நான் யுனிக்கா இருக்கிற மெஹந்தி டிசைனை ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தேன். தற்செயலா பவ்யா கையில இருக்கிற மெஹந்திய பார்த்தேன், எனக்கு அதே டிசைன் வேணும், கண்டிப்பா போட்டு தரேமா அப்படின்னு சொன்னதும் அவ்வளவு நேரம் அனாமிகா முன்னாடி உட்கார்ந்திருந்த அந்த பெண் எழுந்திருச்சு போயிட்டாங்க. இப்ப மோனிகா உட்கார்ந்தா. அனாமிகா பொறுமையா 1 மணி நேரம் மோனிகா கையில யூனிக்கான மெஹந்தி டிசைனை போட்டா. அது மோனிகாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்தோஷமா, அக்கா சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க, எல்லாரும் என் கையே பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி அவங்க கிட்ட வந்தாங்க. அனாமிகாக்கு பணம் கொடுத்தாங்க. ஐயோ வேண்டாம் மேடம், குழந்தைய பத்திரமா வீடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க, அதுவே போதும். எடுத்துக்கோங்கக்கா, உங்களுக்கு என்ன மெஹந்தி ஃப்ரீயாவா கிடைக்க போகுது? அனாமிகா எதுவுமே பேசாம சந்தோஷப்பட்டா. அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் என் கைய பார்த்தாங்க, எங்கடி இத